வெல்கம் பேக் டு வலி குக்கிங். நம்ம மலேசியா சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். மலேசியாவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பினாங்கோட ஐட்னரி டீட்டெயில் ஐட்னரி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பினாங்கில் டே 1 வந்து தனியார்மலை டெம்பிள் போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங் இந்த மாதிரி டாப் கொம்டார் போனோம். பினாங்கோட டாப் வியூ பார்க்குறதுக்கு இது வந்து நல்ல ஒரு மாலு. இது வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட டிக்கெட்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். க்ளூக்குங்கிற ஆப்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட்டாக இருந்தால் அது இந்த மாதிரி கொடுத்து ரெடீம் பண்ணிக்கோங்க. கீழே என்ட்ரன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி பேக்கேஜ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ் நீங்கள் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கலாம். நம்ம வந்து ரெயின்போ ஸ்கை வாக்கும் அந்த ஸ்கை பிரிட்ஜ் இதெல்லாம் நம்ம வந்து பேக்கேஜில் எடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு போயிடணும். ஈவினிங் வந்து 6-6:30 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 3 o'clock 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு எல்லா இதுவுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து இந்த டாப் கொம்டார் அப்படிங்கிறது ஒரு மாலு. இந்த மாலில் வந்து மேலே போய் ஸ்கை வியூ அதெல்லாம் பார்க்குறது மட்டும் கிடையாது, ரிமைனிங் நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இது வந்து 68th ஃப்ளோருக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ லிஃப்ட்டில் வந்து டேரெக்டாகவே 68th ஃப்ளோர் டாப் ஃப்ளோர் நம்ம போயிடலாம். Was the tallest building in Asia, built in 1988, standing at a height of 232 meters, 65 stories high. COMTA is an acronym for Complex Tun Abdul Razak, in honor of the second Prime Minister of Malaysia, and the top of gold on the 68th floor. And breathe the fresh island breeze of the astounding rainbow skywalk, and not forgetting the luckiest chair in the world. COMTA has reached new heights, from 65 to 68 stories of sheer excitement, with a spectacular 360-degree scenic aerial view of Penang Island. Be prepared to have an adrenaline-packed day of great entertainment, with loads of good fun, good food and good living. The top at COMTA, a revitalizing urban icon, is here to dazzle and amaze you. ஸோ நம்மளோட ஃபுல் என்டையர் வீடியோவுமே வந்து அந்த டாப் பெனாங் பற்றி, ஜார்ஜ் டவுன் பற்றி, இந்த ஸ்கை வியூ எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே அந்த பினாங்கோட ஐலாண்ட் வியூ வந்து சூப்பராக தெரிஞ்சது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணி வெளியில் வர்றதுக்கு வந்து இது வந்து பேட்சாக தான் அலோவ் பண்ணுறாங்க அந்த இடத்துலேருந்து. ஸோ ஒரு செட் ஆஃப் பேட்ச் வந்து அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை அடுத்த ஃபேஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. லிஃப்ட்டில் எப்படி அந்த ஒரு 10 பேர் நம்ம வரோமோ அந்த 10 பேருக்கு அந்த வீடியோஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரலாம். இது பார்த்திங்கனாலே தெரியும் ஐலாண்ட் எப்படின்னா, ஒரு சைடு ஃபுல்லாக வாட்டராக இருக்கும், ஒரு சைடு பில்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு விங்ஸ் மாதிரி வச்சுருந்தது, இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் அந்த கிளாஸ் வாக்கு. நம்ம ஆக்சுவலி 68th ஃப்ளோரில் இருக்கோம். அந்த ஒரு ஃப்ளோரில் கிளாஸ் இருக்க பாருங்கள், நேராக கீழே தான், அப்படியே அந்த கிளாஸ்க்கு கீழே தர தான். ஆக்சுவலி இப்போ பேசும்போது இப்போ ஈஸியாக இருக்குது, பட் அந்த நேரத்தில் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஷூஸ் போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக சாக்ஸ் போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் பெட்டர் வந்து ஒரு பேண்ட்ஸ் அண்ட் சாக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியராக இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ரைட்லாம் பண்ணும்போது ஈஸியராக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் வந்து பாப்பா வந்து உட்காந்தே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பயம் தெரியல, பட் நம்ம பெரியவங்க நடக்கும்போது செம்மையாக பயமாக இருந்தது. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் நடக்கிறதே தெரியும், ஒரு ஸ்டெப்பாக மெதுவாக தான் வச்சு நம்மளுக்கு அந்த இதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறதுனால மெதுவாக தான் நான் பண்ணி பார்த்தேன். பட் சின்ன பிள்ளைங்கிறதுனால என்னோடய செகண்ட் டாட்டர் வந்து உட்காந்து எந்திரிச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பயம்லாம் தெரியல, நம்மளை அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பிரிட்ஜில் போன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸ் மூலமாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெளியில் தெரியிற ரிங்கில் தான் நம்ம நடக்க போகிறோம். ஸோ அந்த ரிங்கில் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்களே வந்து அவங்க பர்சன்ஸே வந்து நம்மளுக்கு சைஸ் வைஸு 1 2 3 4 இந்த மாதிரி 4 கலர் இருக்கும். ரெட்டு அண்ட் இந்த மாதிரி எல்லோ, குழந்தைங்களுக்கு வந்து டைட் பண்ணி அவங்களே எல்லாருக்குமே, பாப்பாவுக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே அவங்க இந்த மாதிரி நல்லா செம்ம சேஃபாக பண்ணி கொடுத்தாங்க. நல்லா 5 லாக்ஸையும் போட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் இப்போது லேடிஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கீழே இன்டர்லாக்கிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியராக இருக்கும்.
இதுதான் அந்த ரிஸ்பேண்ட் போட்டவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அட்மிஷன்ஸ் குடுத்தாங்க. இந்த மேல அந்த ட்ரையல்ஸ் இருக்கு பாருங்க. இது கூட ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்ல வந்து நம்மள நல்லா ஜாயின் பண்ணிருவாங்க. அண்ட் நம்ம கூட ஒரு 10 பேர் நடக்குறாங்கன்னா, 10 பேரையும் அந்த ஹூக் வந்து இன்டர்லிங்க் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி பர்ப்பஸ்க்காக தான். யாரும் எதுவும் அந்த இடத்துலேருந்து கீழ விழுந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் வந்து நல்ல அட்ரினல் ஹைக்கு செம்மையா இருக்கும். ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட கைடு வந்து நம்மளுக்கு அந்த லாக்கு, பெல்ட்டு, அந்த சிஸ்டம்லாம் எப்படி பண்றாங்க எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அவர் தான் ஃப்ரண்ட்ல நடப்பாரு. அவருக்கு பின்னாடி தான் நம்ம நடக்கணும். 4 பேருக்கு ஒரு தடவ வந்து மேல ரோப் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டு 3 பேர் அவரோட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 4வது பெர்சனுக்கு வந்து மேல ரோப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நான் வீடியோல காட்டுறேன். இந்த மாரி நெட்டு வந்து ஒரு சைடுல இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த சைடு விழுகுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. சேஃபா தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து அவங்க சொல்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இந்த மாரி இடத்துலலாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு சொல்லிட்டு வேற எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாரி கீழ பாருங்க. அந்த இடத்துல கிளாஸ்ல நடந்த மாரி இது வந்து கிரில்ல நடக்கிற மாரி இருக்கும் ஒரு ஃபீலிங் இது. ஆல்ரெடி நம்ம மலேசியாவோட கேஎல் டவர் வியூ அந்த இதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அதுலயும் இப்படி தான் நம்ம வந்து மினாரா டவர்லயும் வாக் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு இதுவும். இந்த நெட் இருக்கும். அங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடரா இருந்தது. இது வந்து அந்த ரெட் கலர்ல தான் நம்ம நடக்கிறோம். அது வந்து கொஞ்சம் டைனியரா தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு கைட் பண்ணவர் வந்து சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அவரே எங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுத்து குடுத்தாரு. இந்த மாரி மேல பாருங்க அவங்க ரோப் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாரி தான் நம்மளுக்கு இங்க நடக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க எல்லாரையுமே. ஸோ வந்த எல்லாரையுமே அவரே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து குடுத்தாங்க. ஃப்ரண்ட்ல அவர் போனாரு. பின்னாடியே நம்ம வந்துட்டுருந்தோம். ஸோ எங்க வீட்ல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த மேல கிரில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு பேட்சா எடுத்து குடுத்தாரு. ஸோ ரிமைனிங் பேட்ச் நம்ம எடுக்கிற வரைக்கும் நம்மள ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படியே ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தோம். அங்கருந்து டாப் வியூல 68th ஃப்ளோர்லேருந்து இந்த சீலாம் பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது நம்மளுக்கு. ஒரு சைடு ஃபுல்லா அந்த பீச்சு, கடல் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது பினாங்கோட வியூவே நல்லா இருந்தது. அந்த சிட்டீஸு, அந்த பில்டிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவரே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் குடுப்பாரு நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கிறதுக்கு. அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். ரிமைனிங் டைம்ல வந்து நம்ம ஜஸ்ட் வியூ பண்ணிட்டே வரலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்ததுன்னா நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்ஸ் வச்சுட்டு வீடியோஸ் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னா நம்ம ரிஸ்க் எடுக்காம அவங்க குடுக்குற அந்த 5 மினிட்ஸ்ல மட்டும் நம்ம வீடியோஸ் எடுத்துக்கிட்டா ஓகே. பட் எப்பயுமே அவர் அந்த இது வந்து ஹோல்ட் பண்ணியே இருக்காரு பாருங்க அந்த ட்ரையல மேல. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் அந்த வியூஸை நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்போ மலேசியாவிலேருந்து பினாங் வரவங்க இந்த மாதிரி ஃபெரியில வருவாங்க. அங்கே ஒரு தெரியுது பாருங்க ஒரு போட் மாதிரி, அந்த ஃபெரிலையும் வருவாங்க. ஸோ அப்போ வரவங்க இந்த வியூ பார்த்துருவாங்க. நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தனால நாங்கள் இப்போ தான் அந்த வியூ பார்த்தோம். ஸோ அப்படியே அங்கே வந்து அந்த வாக் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பெல்ட்டெல்லாம் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு மேலே ரெயின்போ ஸ்கை வியூக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு மேஜிக் பெல்னு சொன்னாங்க. விஷ் பெல் ஆக்சுவலி. இது வந்து நம்ம ஏதாவது ஒன்று விஷ் பண்ணிவிட்டு அந்த காயின் அதில் போட்டோன்னா அந்த விஷ் நடக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் கிட்ஸோட வந்தீங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வாக் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்மளோட ஷூஸ் அலவுட் இல்லை. அவங்களே வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஜஸ்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. உங்கள் ஃபேமிலிக்குன்னு, அதாவது நீங்கள் உங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வரீங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க அந்த டைமுக்கு. ஸோ நீங்கள் அங்கே வந்து எடுக்கலாம். அங்கே இருக்க பர்சன் எங்களுக்கு இந்த மாதிரி பாப்பாவை படுக்க வச்செல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அங்கேயே ஒரு கேமராமேன் இருப்பார். இவர் தான் அது ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு. நம்ம எல்லாரையும் உட்கார வச்சு டிஃப்ரெண்ட் போஸ்ட்லலாம் நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாரு பின்னாங்கில். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் இங்கே கீழே கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் அவங்களோட ஆங்கிளில் எடுத்து கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வாங்கினோம். இந்த மாதிரி பினாங்னு போட்டு டாப் கொம்டார் போட்டிருக்கு பாருங்கள். இந்த இதோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அங்கே வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கை வியூ, அந்த இடத்துல இருக்கிற மொரல்ஸ் அண்ட் ஹோட்டல், அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு கேஃபிடேரியா மாதிரி இருக்கும். அங்கே டெண்டர் கோக்னட் அண்ட் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக நிறைய நாள் போயிருக்கீங்க, டின்னர் புக் பண்ணுறீங்கன்னா நைட்டில் இந்த டாப் வியூ ஹோட்டல்லையும் நீங்கள் வந்து டின்னர் புக் பண்ணி போகலாம். ஏர்லியராக பிளான் பண்ணிக்கணும். ஆனால் பிளான் பண்ணிவிட்டு போனீங்கன்னா டின்னர் போகலாம் இந்த இடத்துல. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் திரும்ப நம்ம வந்து 65 ஃப்ளோருக்கு கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்மளை. அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் அவங்களோட சொவினியர்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுத்திருப்பாங்கல்ல கீழே, அதெல்லாமே இங்கே வந்திருக்கும். எங்களோட ஃபோட்டோஸ் அங்கே இருந்தது. நாங்கள் அதில் வந்து ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். இதுதான் அவங்களோட ஃபோட்டோ கேலரி. இதோட நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம் அப்படியே.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜுராசிக் வேர்ல்டு இருந்தது. இத வந்து சும்மா நெறைய அத பத்தி எக்ஸ்ப்ளைன்லாம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் நெறையா இருக்கு. இத எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு ஓகேனா, நீங்க இத போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் குழந்தைங்களோட போனா தான் ஓகே. பெரியவங்களா போறதுக்கு இது அந்த அளவுக்கு வொர்த்தா இருக்க மாரி எனக்கு தோணல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெறையா பார்த்துருப்போம்ல. அண்ட் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாம புதுசா இருந்தது. இத அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஃபுல்லா ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவரே ஆச்சு எங்களுக்கு. அவ்ளோ டைம் இருக்கிற அளவுக்கு நாங்க நெறையாலாம் படிச்செல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்க்கல. பட் சில விஷயங்கள் வந்து அந்த சவுண்ட்ஸ் குடுக்கறது, அங்க இருக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதோட போனு, ஸ்பெசிமென்ஸு அந்த நேச்சர்ல இப்ப ஆக்சுவலி எக்ஸிஸ்ட்ல இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்டு இது, அதோட எக்ஸ் எப்படி இருக்கும். அண்ட் அது சின்னதுலேருந்து பெருசாகுற வரைக்கும் அது எத்தனை இயர்ஸ் ஆகும். அதோட ஃபுட் பிரிண்ட்ஸு இதெல்லாமே அந்த இடத்துல டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் இந்த மாரி அனிமல்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டூ கோ அண்ட் விசிட். இது ஃபுல்லா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழ வரலாம். இதுதான் அந்த 68 ஃப்ளோர்ஸோட டாப் கொம்டாரோட ஃபுல் வியூ. நம்ம அந்த டாப்ல தான் இப்ப நம்ம போயிருந்தோம். ஸோ கீழேருந்து பார்க்கும்போது அந்த மேல போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இது அதோட எக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஒரு ப்ரிசர்வ் பண்ணி. உள்ளே ஒரு சயின்ஸ் லேபும் இருந்தது. அவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. இத ஃபுல்லாவே பத்தி நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப அந்த வீடியோ பார்க்கலாம். Right now. So this is a dinosaur. We call it Stegosaurus. The dinosaur that lived around 150 million years ago, which the name actually refers to the word roof. They weigh around 3,100 kilograms in average weight. Some of them can actually grow much larger, but even so, they would ஸோ இத ஃபுல்லா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கனாலும், வெளியிலயும் கார்டன்லயும் இந்த மாரி டிஸ்ப்ளேஸ்லாம் நெறையா இருந்தது. இதோட நீங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதோட நம்ம இந்த என்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டோம். நம்ம 5 இது வாங்கியிருந்தோம்ல, அந்த 5 இதுவும் முடிச்சாச்சு. நீங்க அக்வாரியம் போறதுனாலும் போலாம். நாங்க ஆல்ரெடி சிங்கப்பூர்லயே அக்வாரியம் போனதுனால, அது போகாதனால இந்த ஜுராசிக் இதுக்கு வந்திருந்தோம். ஸோ இதெல்லாமே நீங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணிருங்க. நீங்க அந்த பேக்கேஜ்ல எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நாங்க வந்து இப்போ ஸ்கை பிரிட்ஜு, அந்த கிளாஸ் டவர் வாக்கு, கிளாஸ் வாக், இந்த ஜுராசிக் இதெல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாமே அப்படியே இது வந்தீங்கன்னா தனியா ஒரு எக்ஸிட் இது வெளியில ஃபுல்லா நீங்க முடிச்சிரலாம். ஸோ இந்த வெளியில வந்ததுக்கப்புறம் இந்த கார்டன் வியூல இந்த மேலேருந்து அந்த டாப் இத பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கனெக்டட் வித் அ மால். ஸோ பெட்டர் நீங்க இதில டைம் நெறையா ஸ்பெண்ட் பண்ணாம இந்த மால்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மால்ல போனீங்கன்னா நெறைய ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் எல்லாமே கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இத நீங்க டாப் அப் பண்ணிட்டு இந்த கேம்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க வந்து கிட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடலாம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இந்த வஃபேல் மேக்கிங் வீடியோ ஷார்ட்ஸ்ல இருக்கு. நீங்க அதுவும் பாருங்க. அங்க ஒண்ணு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் வீடியோஸும் இருந்தது. இதுவும் நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா ஷார்ட்ஸையும் பாருங்க. அப்பதான் நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் எங்களோடதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்க முடியும். இந்த டேஷிங் கார் ஒண்ணு நாங்க போனோம். அதெல்லாம் முடிச்சுட்டு டாப் கொம்டாரோட ஃபுல் என்டையர் டீட்டெயில் வீடியோ இதுதான். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன் டூ வலிக்கும்.